இல்ல நீங்க அண்ணன் சீமான் அவர்களோட துவக்க காலத்துல இருந்துகிட்டு இருக்கீங்க. உங்களோட இன்னும் பல தோழர்கள் இருக்காங்க, கட்சிக்குள்ள இருக்காங்க. ஆனாலும் இப்ப நீங்க வந்து எந்த விதமான பிரதிபலனும் பாராம நம்ம கொள்கைக்காக நிக்கிறோம் நிப்பீங்க. கட்சிக்குள்ள எல்லாருமே அப்படி இருக்க முடியுமா? எல்லாரால அதை தொடர்ச்சியா பண்ண முடியுமா? உறுதியா. ஏன்னா அண்ணன் சீமானோட ஆளுமைய, அண்ணன் சீமானோட அந்த உன்னதமான பயணத்தை புரிந்து கொண்டவர்கள் யாரும் அண்ணன் சீமானை விட்டு விலக முடியாதுங்க. இப்ப நீங்க சொன்னீங்க ஆரம்ப காலத்துல இருந்து கூட இருக்கீங்க. அந்த ஈர்ப்பு எனக்கு எங்கிருந்து வருதுன்னா, நான் அருகிலிருந்து கவனிக்கிறேன். அந்த மனிதன் ஏன் சமரசம் இல்லாம இருக்கிறான்? மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் போல அவனுக்கு எவ்வளவு வாய்ப்பு வருது. நான் கண்ணால பாத்துருங்க அண்ணனுக்கு வர வாய்ப்புகளை. அதையெல்லாம் வந்து அவர் எப்படி அவர் மறுக்கிறாரு? எந்த மன உறுதியின் அடிப்படையில, எந்த நம்பிக்கையின் அடிப்படையில அதை மறுக்கிறாருங்கிறது வந்து ஒரு ஆச்சரியகரமான ஒரு விஷயம். எனக்கு என்னோட குடும்பம் வந்து பெரிய அரசியல் பாரம்பரியம் மிக்க குடும்பம். பெரும் தலைவர்கள்ட்ட எல்லாம் பழகிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஆனா அவர்கள்ட்ட எல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் அண்ணன் சீமான்ட்ட கொண்ட கொள்கையில உறுதியா நிக்கிறது. அதுல சமரசமே பண்றது இல்ல. அவர்கிட்ட என்ன சலுகை காட்டினாலும் மயங்காம நிக்கிறது. கடந்த தேர்தலில் கூட 2021 தேர்தலில் கூட நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்தது. நிறைய இது மாதிரி உங்களுக்கு வந்து பணம் தரோம், குறிப்பிட்ட தொகுதிகள் தரோம், நீங்க வந்து உங்க கட்சி அலுவலகம் உருவாக்கி கொள்ள நாங்க உங்களுக்கு அது பண்ணித்தரோம், என்னென்ன முறையோ பேசி பார்த்தேன். ஆனா அவர் வந்து டக்குன்னு திரும்பி பார்த்தா பக்கத்துல தேசிய தலைவர் படம் இருக்கும். அதை பார்த்தோன்னே அந்த மனிதன் கொள்ற மன உறுதி இருக்கு பாருங்க, அது வேற மாதிரி. அவர் வந்து அவரு நீங்க அண்ணன் சீமானோட கூட பயணிச்சீங்கன்னா தெரியும். அவரோட பக்கத்துல எங்க பார்த்தாலும் தலைவர் படத்தை வச்சிருப்பாரு. அலைபேசியில தலைவர் படம் வச்சிருப்பாரு, கார்ல தலைவர் வச்சிருப்பாரு, வீட்டுல அங்கங்க மாட்டி வச்சிருப்பாரு. ஏன்னா ஒருபோதும் அந்த முகத்தை விட்டு அவர் தன் பார்வையை நகர்த்துறதே இல்லை. அது போல சமரசம் இல்லாம நான் இருக்கணும், அவர் தம்பி நான் தான் இருக்கணுங்கிறதுல அந்த படத்தின் மூலமாக ஆன்ம உறுதியை அண்ணன் சீமான் எடுத்துக்கொண்டிருக்கிறதுனால வர இருக்கின்ற 2026 தேர்தலையும் அவரோட நம்பிக்கை, ஆன்ம உறுதி இரண்டும் மகத்தான ஒரு வெற்றியை நோக்கி தான் நாம் தமிழர் கட்சி நகரும். நாங்க ஒரு முடிவு பண்ணிருக்கோம் கட்சிக்காரங்க, அண்ணன் சீமான் என்ன சொல்றாரோ அதை களத்துல நிறைவேற்றுறது. திட்டங்களை அண்ணன் வகுப்பாரு, நாங்க அவர் திட்டங்களை களத்துல நிறைவேற்றி இந்த முறை உறுதியாக எங்களது வெற்றி கணக்கை நாங்கள் தொடங்குவோம்.